எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே மருந்து. புளி தண்ணி எப்படி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். வத்தலை லைட்டாக அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். அது கூடவே ஒரு வெங்காயத்தை சுட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க நம்ம ஊரில். 4 பல்லு பூண்டு, இதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மசிச்சு விட்டுக்க வேண்டியதான். கையால் முடியலன்னா இந்த மாதிரி ஒன்றில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சாச்சு. இப்போது தாளிச்சிடலாம். கடுகு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். புளி கரைசலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். புளி கூட நம்ம புளி கரைசல் கூட இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். டர்மரிக் பார்த்திங்கன்னா இந்த புளி இருக்குல்ல, இதில் லிவருக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. டீடாக்ஸ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் போனுக்கும் ரொம்ப நல்லது. அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் கம்மி பண்ணோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்ததை இதில் போட்டுடலாம். புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.